விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்துள்ள உலக பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். குறிப்பாக மாசி மாதம் மற்றும் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை என்று மிக விமர்சையாக ஊஞ்சல் சேவை நடைபெறும். இதனை காண்பதற்காக பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். தற்போது சமூக வலைத்தளங்கள் மூலமாக கோவில்களில் பற்றி தல வரலாறுகள் அறிந்து விடுமுறை தினங்களில் பல்வேறு ஊர்களில் இருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குறிப்பாக 100 ரூபாய் மற்றும் இலவச தரிசனம் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் கோவில் ஊழியர்கள் மூலவர் சந்நிதிக்கு விரைவாக நேரடியாக செல்வதற்கு 1000 மற்றும் 2000 பெற்றுக்கொண்டு அவர்களை குறுக்கு வழியில் விடுவதால் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அவதியுற்று வருகின்றனர். குறிப்பாக வெயிலின் தாக்கத்தின் காரணமாக அப்பகுதியில் கைக்கு குழந்தையுடன் நீண்ட நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனை இந்து அறநிலையத்துறை எதுவும் பல்வேறு புகார்கள் அளித்தாலும் இதேபோன்றுதான் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சாமி தரிசனம் செய்வதற்கு 1000, 2000, கோவில் உள்பிரகாரத்தில் பூ மற்றும் எலுமிச்சை பழம் வாங்குவதற்கு 200, கோவில் முழுவதுமாக இலவச தரிசனத்தின் பணம் இல்லாமல் சாமி தரிசனம் செய்வது இயலாத காரியமாக உள்ளது. ஒரு குடும்பத்தினர் சாமி தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் குறைந்தது 500 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருத்தலத்தில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பால் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கண்காணித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரிப்போர்ட்டர் தான், பாலிமெட்ரி ரிப்போர்ட்டர் தான். யார் யார் நீங்கண்ணா, நீங்கள் கோயிலில் வேலை செய்கிறீங்களா? நீங்கள் கோயிலில் வேலை செய்கிறீங்களான்றேன். பூசாரியா? இப்படி சைடில் வழி விட்றாங்களா? சைடில் விட்றாங்களே, அது தப்பு இல்லையா? அது வயசானவர் விட்டால் பரவாயில்ல, எல்லாம் விஐபியாக விட்டுனுக்குறீங்க.